நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு, இந்த பாடத்தில் முக்கியமான தலைப்புகளில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சில ஃபேக்டாகவே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒரு கான்செப்டில் கூட நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பட் நம்ம ஒரு ஃபேக்டை படிக்கிறோம், ஒரு ஃபேக்ட் நம்ம படிக்கணும், இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு சில நிமோனிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு கோடு வேர்டு மாதிரியோ, இல்லை ஒரு பிக்சர் பார்த்தோ, இல்லைனா ஒரு பாட்டு மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியோ, ஸோ அந்த மாதிரி நம்ம பிரெயினில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணி நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் ஒரு சில ட்ரிக்ஸ், நிமோனிக்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். படிக்கிற எல்லாத்துக்குமே ட்ரிக் பண்ணி ஒரு சில ட்ரிக்கோ நிமோனிக்கோ வச்சு படிக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பாயிரும். பட் கொஞ்சம் கடினமாக இருக்குது, நமக்கு ரொம்ப தேர்வுக்கு ரொம்ப முக்கியமானதாக இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்கட் வச்சு நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த இந்தியன் பாலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தில் ஒரு ஷார்ட்கட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நிமோனிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு தேர்வில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கேட்டாலுமே கூட டக்குன்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சில சிம்பிளான கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பில் அட்டவணைகள் அப்படின்றது இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 அட்டவணைகள் இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. இந்த 12 அட்டவணைகள் உங்களுக்கு தேர்வில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ 2020ஆம் ஆண்டில் இந்த 7th ஷெடியூல் பற்றி கூட கேட்டாங்க. இந்த 7th ஷெடியூல் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துங்களுக்கான அந்த அதிகார பகிர்வை சொல்கிறது தான் அந்த 7th ஷெடியூலாக இருக்கும். இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ 7th ஷெடியூல் எது சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா அந்த அதிகார பங்கீடு, மத்திய மாநில அரசுகளுக்கான அதிகார பங்கீடு எந்த ஷெடியூல், எந்த அட்டவணை சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. இந்த 10th ஷெடியூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை சொல்லுவாங்க. அப்போ அது எந்த ஆர்டிகல் சொல்லுது, இப்படிலாம் கேள்விகள் அப்படிங்கிறது இந்த 12 அட்டவணை கேட்பாங்க. இதை நீங்கள் ஈஸியாக ஒரு சின்ன கோடு வேர்டு, இதை நீங்கள் தனியாக படிக்கிறப்ப உங்களுக்கு மனப்பாடம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஒரு சின்ன கோடு வேர்டு வச்சு இந்த ஷெடியூல்ஸை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த அட்டவணைகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இந்த 12 லெட்டரை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது ஒரு சின்ன கோடு வேர்ட், டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெட்டருக்கும், இப்போ டி அப்படின்னா அதுக்கு ஒரு ஷெடியூல், இ அப்படின்னா இதுக்கு ஒரு ஷெடியூல்னு சொல்லக்கூடிய இந்த 12 லெட்டர்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு டியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்திய அரசியலமைப்புடைய அட்டவணையில் ஃபஸ்ட்டு ஷெடியூல், முதல் அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டரிஸ் பற்றி சொல்லுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், அதனுடைய பெயர்கள், அதனுடைய எல்லைகள், அதை பற்றிலாம் சொல்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூல். அப்போ அந்த டெரிட்டரி அப்படிங்கிறத நீங்கள் டீன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த டியர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டி தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த டெரிட்டரியில் இருக்கக்கூடிய இந்த டி. இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இரண்டாவது அட்டவணை என்ன சொல்லுது, இந்திய அரசியலமைப்பில் இரண்டாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமல்மெண்ட்ஸ், அதுக்கடுத்து சேலரி, இதை பற்றி சொல்லுது. இந்தியாவில் முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம், ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம், அவங்களுடைய சேலரி, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள், அதை பற்றிலாம் சொல்கிறது தான் இந்த செகண்ட் ஷெடியூல். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த செகண்ட் ஷெடியூல் அப்படின்றது சொல்லுது. அதை நீங்கள் ஈன்னு சொல்லக்கூடிய எமல்மெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் ஈன்னு சொல்லக்கூடிய இந்த லெட்டர் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்பில் மூணாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன், அதுக்கடுத்து ஓத், அதை பற்றியும் சொல்லுது. அதாவது அவங்க உறுதிமொழி எடுப்பாங்க இல்லைங்களா, அதாவது பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், அதுக்கடுத்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், இவங்க எடுக்கக்கூடிய அந்த உறுதிமொழிகள் பற்றின்னு சொல்கிறது தான் இந்த தேர்ட் ஷெடியூல். அதை அந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஏன்னு சொல்லக்கூடிய இந்த லெட்டர் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நாலாவது அட்டவணை எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய இந்த சீட்ஸ், ஒரு மாநிலங்களுக்கும் எத்தனை ராஜ்யசபா சீட் அப்படின்னு ஒதுக்குவாங்க இல்லைங்களா, மாநிலங்களாக இருக்கலாம், யூனியன் பிரதேசங்களாக இருக்கலாம், அதுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த சீட் பற்றி சொல்கிறது தான் இந்த ராஜ்யசபா, இந்த 4th ஷெடியூல். அப்போ ராஜ்யசபா அப்படிங்கிறத நீங்கள் ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த லெட்டர் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 5வது அட்டவணை 5th ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஷெடியூல்டு ஏரியாஸ், அதுக்கடுத்து ஷெடியூல்டு ட்ரைப், இவங்களை பற்றி தான் சொல்லுது. அப்போ நீங்கள் எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ டியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு, டியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஷார்ட்கட்டு டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஃபஸ்ட்டு நம்ம டியர்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆஃப்னு சொல்லக்கூடிய இந்த லெட்டர், ஆஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்றது அதர் ட்ரைப், அதாவது ஒரு 4 மாநிலங்கள் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் அவங்களுக்கான ரைட்ஸ் பற்றி சொல்கிறது தான் இந்த 6வது அட்டவணை 6th ஷெடியூல். அதாவது அஸ்ஸாம், மிசோரம், திரிபுரா, அதுக்கடுத்து மேகாலயா, இந்த 4 மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் அவங்களுக்கான உரிமைகள் பற்றி சொல்கிறது, அந்த நிர்வாகம் பற்றி சொல்கிறது தான் இந்த 6வது அட்டவணை. ஸோ நீங்கள் அதை அந்த அதர் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஓன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து 7வது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதை பற்றியும் சொல்லுது. அதாவது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், மத்திய அதுக்கடுத்து மாநில அரசாங்கங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த அதிகார பகிர்வு, அதை பற்றி சொல்கிறது தான் இந்த 7வது அட்டவணை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்டவணை, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெடரல் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த எஃப்னு சொல்லக்கூடிய இதை வச்சு நீங்கள் ஞாபகம், அந்த கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா,
அதை குறிக்கிறது தான் இந்த 7வது அட்டவணை. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஓல்டு பிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஓ அப்படின்றது நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 மொழிகள் இதை பற்றி பேசுகிறது தான் இந்த 8வது அட்டவணை. ஸோ இதை நீங்கள் அஃபிஷியல் லாங்குவேஜை நீங்கள் ஓன்னு சொல்லக்கூடிய அந்த லெட்டர் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 9வது அட்டவணை. 9வது அட்டவணை எதை பற்றி பேசுது அப்படின்னா, லேண்ட் ரிஃபார்ம் அதை பற்றி பேசுது. ஜமீன்தாரி ஒழிப்பு முறை அதை பற்றிலாம் பேசுகிறது தான் இந்த 9வது ஷெட்யூல். அதுக்கடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ அதை பற்றியுமே வந்து பேசுவோம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வச்சு நீங்கள் ஒவ்வொரு லெட்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து டீப்பாக படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாமில் ஞாபகம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுதான் இதோட ஒரே ஒரு நோக்கம். ஸோ 9th ஷெட்யூல் எதை பற்றி சொல்லுது? லேண்ட் ரிஃபார்ம் பற்றி சொல்லுது. அதுக்கு நம்ம எல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த லெட்டரை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்து 10வது அட்டவணை. 10வது அட்டவணை வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி டிஃபெக்ஷன். டிஃபெக்ஷனில் அதாவது ஒரு கட்சியில் ஜெயிச்சுட்டு அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுவாங்க இல்லைங்களா, அதை பற்றி சொல்கிறது இந்த 10வது அட்டவணை. ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. தேர்வுகளில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு அட்டவணையாக வந்து இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து 11வது அட்டவணை எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தா, பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசுது. அப்போ பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறத பின்னு சொல்லக்கூடிய இந்த லெட்டரை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 12வது அட்டவணை. 12வது அட்டவணை எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபல் கார்பரேஷன்ஸ் முனிசிபாலிட்டிஸ் பற்றி பேசுகிறது இந்த 12வது அட்டவணை. அந்த முனிசிபாலிட்டிஸ் அப்படிங்கிறத நீங்கள் எம்முன்னு சொல்லக்கூடிய இந்த லெட்டரை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ஷெட்யூல்ஸை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து பார்க்குறப்ப டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்றதுல நீங்கள் 12 அட்டவணையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் எதை பற்றி பேசுது? டெரிட்டரிஸ் பற்றி பேசுது. ஸோ டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்ல ஃபஸ்ட்டு டி. 2வது அட்டவணை சேலரிஸ் எமல்மெண்ட்ஸ் அதை பற்றி பேசுது. ஸோ இ. 3வது அட்டவணை அஃபர்மேஷன்ஸ், அது உங்களுடைய உறுதிமொழி எடுப்பாங்க இல்லைங்களா, அதை பற்றி பேசுது. ஸோ ஏ. 4வது அட்டவணை ராஜ்யசபா பற்றி பேசுது. ஸோ ஆர். 5வது அட்டவணை ஷெட்யூல்டு ட்ரைப் ஏரியா ஷெட்யூல்டு ஏரியாஸ் அந்தருடைய நிர்வாகம் பற்றி பேசுறதுனால எஸ் வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து எஸ். 6வது அட்டவணை அதர் ட்ரைப்ஸ், அஸ்ஸாம், மேகாலயா, அதுக்கடுத்து திரிபுரா, மிசோரம் இதை பற்றி பேசுகிறதுனால ஓ. அதர் ட்ரைப்ஸுக்கு ஓ வச்சுருக்கோம். ஃபெடரல் கூட்டாட்சி தத்துவம் பற்றி பேசுறதுனால 7வது அட்டவணை எஃப் அப்படின்னு நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்தியாவில் இருக்கிற அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி நமக்கு 8வது அட்டவணை பேசுது. 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி பேசுறதுனால 8வது அட்டவணை நம்ம ஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். 9வது அட்டவணை லேண்ட் ரிஃபார்ம் பற்றி பேசுறதுனால நீங்கள் எல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. 10வது அட்டவணை டெஃபமேஷன் பற்றி பேசுறதுனால நம்ம டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசுறதுனால நம்ம பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். முனிசிபாலிட்டி எம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு நீங்கள் 12 அட்டவணையுமே நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். மறுபடியும் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த ஃபஸ்ட் லெட்டர் வச்சு அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு சின்ன ட்ரிக். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப். நம்ம நாட்டினுடைய ஒரு குடிமகன் ஆகணும். யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலுமே பரவாயில்ல, இந்தியாவுடைய குடிமகன் ஆகணும் அப்படின்னா 5 வழிகள் மட்டும்தான் இருக்குது. 5 வழியில் மட்டும்தான் அவங்க இந்திய குடிமகன் ஆக முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிறப்பின் அடிப்படையில் பை பர்த் அவங்க குடிமகன் ஆகலாம். இந்தியாவில் பிறந்ததுனால அவங்க குடிமகன் ஆக முடியும். பை பர்த்தால் ஆக முடியும். அதுக்கடுத்து பை அக்வைசேஷன் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, அதாவது இந்தியாவில் இல்லாத பகுதி இந்தியாவோட இணையுது, இல்லைனா வேற ஒரு நாட்டினுடைய பகுதியை இந்திய அரசாங்கம் இந்தியாவோட இணைச்சிக்குது அப்படிங்கிறப்ப அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு இந்திய குடியுரிமை வாங்க முடியும். அப்படியும் இந்திய குடியுரிமை வந்து வாங்கலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா பை டிசன்ட், அதாவது மரபின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை வந்து வாங்க முடியும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை வாங்க முடியும். 5வது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமாக முன்வந்து ஏற்றல். இந்தியாவில் அதாவது இந்தியாவுக்கு எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லாமல் வெளிநாட்டுக்காரங்க இந்திய குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்தி அவங்க இந்திய குடியுரிமை வாங்க முடியும். சரிங்களா? இந்த 5 வழியில் மட்டும்தான் ஒருவர் வந்து இந்திய குடியுரிமை வந்து வாங்க முடியும். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பை பர்த், அந்த பின்னு சொல்லக்கூடிய அந்த லெட்டருக்கு நீங்கள் பர்த் பிறப்பின் மூலியமாக குடியுரிமை வாங்க முடியும். ஸோ பர்த்துக்கு பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவின் மூலியமாக ஒருத்தர் இந்திய குடியுரிமை வாங்க முடியும். அதுக்கு நீங்கள் ஆர்னு சொல்லக்கூடிய இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆருக்கு இதை வந்து ரிலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஏ அப்படின்றது அக்வைசேஷன் ஆஃப் டெரிட்டரி. நம்ம வேற ஒரு நாட்டினுடைய டெரிட்டரி இந்தியாவோட இணையுது அப்படின்னா அப்படியும் இந்திய குடியுரிமை வாங்க முடியும். ஸோ அதுக்கு ஏ. அதுக்கடுத்து நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமாக முன் வந்து ஏற்றல், அப்படியும் இந்திய குடியுரிமை வாங்க முடியும். அதுக்கடுத்து டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசன்ட்னு சொல்லக்கூடிய மரபின் அடிப்படையில் வாங்க முடியும். ஸோ பிராண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை வச்சு பர்த்து, ரெஜிஸ்ட்ரேஷன், அக்வைசேஷன் ஆஃப் டெரிட்டரி, நேச்சுரலைசேஷன், டிசன்ட்னு சொல்லக்கூடிய இந்த வழிகளில் இந்திய குடியுரிமை வாங்க முடியும். சரிங்களா? இதுவும் ஒரு சின்ன ட்ரிக். அதுக்கடுத்து பிஎம்டபிள்யூன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர், அந்த நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் லோக்சபா வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கு 3 முறை வந்து கூட்டுவாங்க. ஸோ 3 முறை வந்து நடக்கும். அதை நீங்கள் அந்த செஷன்ஸ்லாம் எப்போ நடக்கும் அப்படின்றத நீங்கள் இந்த ஒரு வார்த்தை மட்டும் பிஎம்டபிள்யூன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா. ஸோ பிஎம்டபிள்யூவில் ஃபஸ்ட்டு பி வந்து பட்ஜெட் செஷன். அதுக்கடுத்து எம் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு இந்த செஷன் அப்படின்றது வருடம் வந்து நடக்கும். அதுக்கடுத்து வின்டர் செஷன் அப்படின்றது நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் லோக்சபா வருடத்துக்கு 3 முறை வந்து நடக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரிக் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ஸு, அதாவது நீங்கள் வந்து ஜெய் பீம் படம் பார்த்துருக்கலாம். ஜெய் பீமில் அந்த படத்தினுடைய கதை, அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கனி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. ராஜா கண்ணு அப்படின்றது இருப்பார். ராஜா கண்ணு காணாமல் போயிடுவார். ராஜா கண்ணு காணாமல் போனோன்னே அந்த படத்தினுடைய நடிகர் சூர்யா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து தாக்கல் பண்ணுவார் சரிங்களா. ரிட் அப்படின்றத வந்து பேராணை, ரிட் அப்படின்ற ஒரு வந்து தாக்கல் பண்ணுவார். அந்த ரிட் தாக்கல் பண்ணதுக்காக அந்த ஹைகோர்ட் வந்து போலீஸ்க்கு ஒரு பேராணை வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பேராணை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு ரொம்ப இப்போ மனிதர்கள் வாழ்கிறதுக்காக காற்று நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு காற்று இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இல்லைங்களா. காற்று அப்படின்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. சட்டத்தில் ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு சட்டம், அதாவது இந்த சட்டம் உனக்கு நான் வந்து கொடுக்க மாட்டேன், இந்த விஷயம் வந்து உனக்கு மறுக்கப்படாது அப்படின்னு வந்து என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் குடிமக்களுக்கு எந்த காலத்திலையுமே இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை மறுக்கவே முடியாது. ஒரு சரியான காரணம் இல்லாமல் அந்த குடிமக்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. எப்பயுமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்றது என்றைக்குமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு இந்த அடிப்படை உரிமைகளில் ஃபண்டமெண்டல் ரைட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு உரிமை கிடைக்கல அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஹைகோர்ட்டை போய் பார்க்கலாம் சரிங்களா. ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் வந்து போகலாம். அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 226 யூஸ் பண்ணி நீங்கள் ஹைகோர்ட்டில் நீங்கள் முறையிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் டேரெக்டாக நீங்கள் ஆர்டிகிள் 32 யூஸ் பண்ணி நீங்கள் முறையிடலாம் சரிங்களா. நமக்கு கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்றப்ப ஒரு சில புதியவர்களாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி கோர்ட்டுக்கு போகணும். அதுக்கடுத்து நீங்கள் ஹைகோர்ட், அதுக்கடுத்து தான் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகணும். அதுக்கடுத்து தான் வந்து ஹைகோர்ட் போகணும். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக தான் அவங்களால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது, நீதி கேட்குறது, அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. படிப்படியாக மட்டும்தான் வந்து போகணும். ஆனால் இந்த அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுது, உங்களுக்கு இது மறுக்கப்படுது அப்படிங்கிறப்ப நீங்கள் எங்கேயும் போக வேணாம். டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் ஆர்டிகிள் 32 யூஸ் பண்ணி எனக்கு எந்த அடிப்படை உரிமை மறுக்கப்படுது, எனக்கு இதுக்கான நீதி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டை போய் டேரெக்டாக கேட்கலாம். அந்த உரிமை வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் நம்ம அரசியலமைப்பு வந்து கொடுக்குது. அது ஆர்டிகிள் 32 மூலிமா நமக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உரிமை வந்து அவங்க நிலைநாட்டுவாங்க சரிங்களா. இதுதான் வந்து அந்த கான்செப்ட்டு. அப்போ அவங்க இந்த ஆர்டிகிள் மூலிமா சப்போஸ் நீங்கள் ஆர்டிகிள் 32 யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க அப்படின்னாவோ, இல்லைனா ஆர்டிகிள் 226 யூஸ் பண்ணி நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாவோ அவங்க நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 நீதி பேராணைகள் அவங்க வந்து கொடுப்பாங்க. அது வந்து தேர்வில் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அப்போ ஆர்டிகிள் 32 யூஸ் பண்ணி என்னென்ன அந்த பேராணைகள் வந்து கொடுப்பாங்க, அந்த என்னென்ன ரிட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்றது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 5 வந்து அவங்க கொடுப்பாங்க சரிங்களா. இந்த 5ஐயுமே நீங்கள் இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சிபிஎம் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரிக் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. சிபிஎம் அப்படின்றது இது என்ன, சிபிஎம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு கட்சி வந்து இருக்குது. அதாவது சிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும். இன்னொரு அதில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதை சிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிபிஎம்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸோ சிபிஎம் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஈஸியாக நம்ம இந்த கோடு வேர்டு வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வழக்குக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு பேராணை அப்படின்றத கொடுப்பாங்க. அது வழக்குக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஒவ்வொன்றுமே நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சீன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு நீங்கள் செட்ரியோட்ரை, அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு வழக்கை வந்து நீங்கள் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செட்ரியோட்ரைன்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில வார்த்தை கிடையாது. இது வந்து லட்டின் வேர்ட்ஸு. பட் இந்த வார்த்தையை நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. செட்ரியோட்ரி, அதுக்கடுத்து ப்ரொகிபிஷன், அதுக்கடுத்து மேண்டமஸ், இந்த எம்ங்கிறதுக்கு மேண்டமஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ், அதுக்கடுத்து கியோ வாரண்டோன்னு சொல்லக்கூடிய இந்த 5ஐயுமே நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து சி அப்படின்றதுக்கு செட்ரியோட்டரி, அதுக்கடுத்து பி அப்படிங்கிறது ப்ரொகிபிஷன் அப்படிங்கிறது தடை செய் அப்படின்னு சொல்கிறது அந்த ப்ரொகிபிஷன் சரிங்களா. இது ரொம்ப ஈஸி தான். அதுக்கடுத்து எம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டமஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மேண்டமஸ் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து ஹச் அப்படின்றது ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லக்கூடிய இதை வச்சு தான் அந்த திரைப்படமே நகரும் சரிங்களா. அந்த ஜெய் பீம்னு சொல்லக்கூடிய
அந்த திரைப்படமே எந்த ஒரு இதை வச்சு நகரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபிஎஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு அப்படின்னு தமிழில் வந்து சொல்லுவோம். இதை வச்சு தான் அந்த நகரும். அந்த நியாயம் வந்து இந்த திரைப்படத்தினுடைய நடிகர் வந்து எதை வச்சு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேபியஸ் கார்பஸ் இதை வச்சு தான் அந்த வழக்கு அந்த திரைப்படமே வந்து நகரும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கியூ அப்படின்றது கியோ வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ சிபிஎம் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு கோடு வேர்டு இதை மட்டுமே வச்சு இந்த 5 பேராணைகளும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் ஓரளவு எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் புக் எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லாமல் அது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். அதுக்கடுத்து ஒரு சில ஷார்ட்கட், அதாவது நீங்கள் கடைக்கெலாம் போகணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒன்று நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒன்று ஃப்ரீ, 1+1 ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்தியன் பாலிட்டியில் ஒரு சில ஆர்டிக்கிள் நீங்கள் ஒரு ஆர்டிக்கிள் படிச்சிங்கன்னா ஒரு ஆர்டிக்கிள் நீங்கள் படிக்கவே வேணாம். சரிங்களா? ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றினா போதும், சேம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில ஆர்டிகிள்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தேர்வுக்கு முக்கியமான ஆர்டிகிள்ஸ் உங்களுக்கு இதுக்கு கீழே வந்து வருது. இந்திய அரசியலமைப்பில் நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட நிறைய ஆர்டிகிள் இருக்கும். எல்லா ஆர்டிக்கிளுமே படிக்கணுமா, மனப்பாடமாக வச்சுக்கணுமா அப்படின்னா எல்லாமே கட்டாயம் அப்படின்றது கிடையாது. ஆனால் ஒரு சில ஆர்டிகிள்ஸ் நிச்சயமாக நம்ம படிக்கணும். மெஜாரிட்டியாக ஒரு 100 ஆர்டிகிள் கிட்டே நம்ம கண்டிப்பாக படிக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். ஏன்னா ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதை படிக்க ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். பட் ஒரே நேரத்தில் படிக்க முடியாது. பட் ஒரு சில ட்ரிக்ஸ் வச்சு நம்மளால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இன்றைக்கி அந்த மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிகிள் 72 இந்த ஆர்டிகிள் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஆர்டிகிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டினுடைய பவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு வழங்குவார் இல்லைங்களா? ஒரு சில கைதிகளுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு அவர் மன்னிப்பு வழங்கக்கூடியதை பற்றி சொல்கிறது அந்த ஆர்டிகிள் 72 அப்படின்றது 72 அப்படின்றது. இந்த 72ஓட நீங்கள் ஒரு 89 நீங்கள் வந்து கூட்டினீங்க அப்படின்னா இந்த 72ன்ற நம்பரோட நீங்கள் வந்து 89 நீங்கள் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? இங்கே 1 வரும், இங்கே வந்து 16 வருங்களா? 161. சரிங்களா? அப்போ இந்த ஆர்டிகிள் 72 என்ன சொல்லுது? அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் மன்னிப்பு வழங்குறத பற்றி சொல்கிறது ஆர்டிகிள் 72. இதோட நீங்கள் வந்து 89 கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 161 வரும். இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கவர்னர் மன்னிப்பு வழங்குறத பற்றி சொல்கிறது ஆர்டிகிள் 161. சரியா? அப்போ ஆர்டிகிள் 72 என்ன சொல்லுது? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம குடியரசுத் தலைவர் மன்னிப்பு வழங்குறத பற்றி சொல்கிறது ஆர்டிகிள் 72. அதே மாதிரி கவர்னர் மன்னிப்பு வழங்குறத பற்றி சொல்கிறது ஆர்டிகிள் 161. நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு இந்த ஒன்று மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் 89ன்ற நம்பரை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணுங்கள், 161 அப்படின்றது வரும். அதே தான், எல்லாமே சேம் தான். இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் மாறும். இங்கே பிரசிடென்ட்டு, இங்கே கவர்னர், அவ்வளோதான். சரிங்களா? அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வந்து மாறுது. அதே மாதிரி இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்டு அட்வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு இந்த ஆர்டிகிள் சொல்லுது. இதோட அதே மாதிரி நீங்கள் 89 கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்? 163 அப்படின்றது வரும். இந்த ஆர்டிகிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர். சரிங்களா? இது ரெண்டுக்கும் என்ன மாறுது? ஒன்றே ஒன்று தான். இங்கே பிரசிடென்ட்டு, இங்கே கவர்னர். இங்கே மத்திய அமைச்சரவை பற்றி சொல்லுது, இங்கே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை பற்றி சொல்லுது. அதுக்கடுத்து ஆர்டிகிள் 75. ஆர்டிகிள் 75 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ப்ரொவிஷன்ஸ் டு த மினிஸ்டர்ஸ் ஆஃப் யூனியன். அதே மாதிரி மத்திய அமைச்சரவை பற்றி இந்த ஆர்டிகிள்னு சொல்லுது. இதோட அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? 89 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 164 அப்படின்றது வரும். இந்த 164 அதே மாதிரி இது வந்து மத்திய அமைச்சரவை பற்றி சொல்லுது, இது மாநில அமைச்சர்கள் பற்றி, மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பற்றி சொல்லுது. இவ்வளோ தான். அதுக்கடுத்து ஆர்டிகிள் 77. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை பற்றி சொல்லுது. மத்திய அரசாங்கம் அதனுடைய நிர்வாகம் பற்றி சொல்கிறது ஆர்டிகிள் 77. அதே மாதிரி மாநில அரசு அதை பற்றி சொல்கிறது ஆர்டிகிள் 166. இது ரெண்டுக்குமே நீங்கள் அதே மாதிரி 89 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? இங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசு, இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மாநில அரசு, அவ்வளோதான். ரெண்டுமே வந்து சேம் தான். அதே மாதிரி ஆர்டிகிள் 78. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஸ் ரெஸ்பான்ஸ் டு த ஃபர்னிசிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு தி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இங்கே ஆர்டிகிள் 167. அதே மாதிரி நீங்கள் 89 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 167 அப்படின்றது வரும். அதே தான். இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர்னால் இங்கே சீஃப் மினிஸ்டர், இங்கே வந்து பிரசிடென்ட் அப்படின்னா இங்கே கவர்னர், அவ்வளோதான். இது எல்லாமே வந்து சேம் தான். இங்கே மத்திய அரசு பற்றி, மத்திய அரசினுடைய நிர்வாகம் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் பற்றி சொல்லுது. அதே மாதிரி இங்கே மாநில அரசு வந்தாவே யார் இருப்பாங்க? சீஃப் மினிஸ்டர் இருப்பார், கவர்னர் இருப்பார். ஸோ அவ்வளோதான். ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஆர்டிகிள் 80. ஆர்டிகிள் 80 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதை பற்றி சொல்லுது. ராஜ்யசபாவினுடைய காம்போசிஷன்ஸ் அதை பற்றி சொல்லுது. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும், அதாவது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கிடையாது, இந்தியாவில் குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் சட்டமேலவை அப்படின்றது முன்னாடி, அதாவது இந்திய அரசியலமைப்பு ஆரம்பித்தப்போ எழுதுனது இல்லைங்களா இதெல்லாம்.
இப்போ சட்ட மேலவை பற்றி சொல்லுது. ஒவ்வொரு இது இப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்ட மேலவை அப்படின்றது கிடையாது. ஒரு சில மாநிலங்களுக்கு சட்ட மேலவை வந்து இருக்குது. அந்த சட்ட மேலவை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் 169 சரிங்களா. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த ராஜ்யசபா பற்றி பேசுச்சுன்னா அது வந்து ஆர்டிக்கிள் 80. இதோட அப்படியே நீங்கள் 89 கூட்டினீங்கன்னா 169. இது வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்ட மேலவை பற்றி பேசுது. ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து ஆர்டிக்கிள் 81. ஆர்டிக்கிள் 81 என்ன சொல்லுது அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், லோக்சபா பற்றி சொல்லுது. சட்ட கீழவை பற்றி சொல்லுது, லோக்சபா பற்றி சொல்லுது. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் பற்றி பேசுகிறது ஆர்டிக்கிள் 170. அதே மாதிரி தான் நீங்கள் 89 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது 89 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது அப்படின்றது வந்துடும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்க்குறப்ப ஆர்டிக்கிள் 85. ஆர்டிக்கிள் 85 செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரோரோகேஷன் டிசல்யூஷன், அதாவது நாடாளுமன்றத்தை கூட்டுறது, அவையை ஒத்தி வைக்கிறது, அதை கலைக்கிறது, அதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் 85. அதே மாதிரி நீங்கள் 89 இதோட நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 174 வரும். இது அதே மாதிரி இது பாராளுமன்றம் பற்றி பேசுது, இது மாநில சட்டமன்றங்கள் பற்றி பேசுது. அவ்வளோதான் சரிங்களா. அதுக்கடுத்து அடுத்த ஆர்டிக்கிள் 88. இது வந்து ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதுக்கடுத்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இவங்களை பற்றி பேசுது. அதாவது மத்திய அமைச்சர்கள் பற்றி ஆர்டிக்கிள் 88 பேசுது. இது மாநில அமைச்சர்கள் பற்றி பேசுது. மாநில அமைச்சர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாதாடுவாங்க இல்லைங்களா, அரசு வழக்கறிஞர், அதை பற்றி பேசுகிறது இந்த ஆர்டிக்கிள் 177. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 100. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் இன் ஹவுசஸ், அதுக்கடுத்து பவர் ஆஃப் ஹவுசஸ் டு ஆக்ட் நாட் வித் ஸ்டாண்டிங் வேக்கன்சிஸ், அதுக்கடுத்து குவாரம், இதை பற்றி இன் பார்லிமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இன் பார்லிமெண்ட்னு இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்லிமெண்ட் இது வந்து பார்லிமெண்ட் பற்றி பேசுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது பார்லிமெண்ட்னா இது என்னவா இருக்கும், இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பற்றி வந்து பேசும் சரிங்களா. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பற்றி இது வந்து பேசும். ஸோ இவ்வளோ தான். ஆர்டிக்கிள் 100 வந்து பார்லிமெண்ட் பற்றி பேசுது. ஆர்டிக்கிள் 189 மாநில சட்டமன்றங்கள் பற்றி இது வந்து பேசுது. அதே மாதிரி ஆர்டிக்கிள் 105 பவர், அதுக்கடுத்து ப்ரிவிலேஜஸ், ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதுக்கடுத்து மெம்பர்ஸ் கமிட்டி தேர் ஆஃப், அதாவது எம்பிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய உரிமைகள், அவங்களுக்கான பவர், அதை பற்றி பேசுகிறது ஆர்டிக்கிள் 105. அதே மாதிரி எம்எல்ஏ இவங்களை பற்றி பேசுகிறது ஆர்டிக்கிள் 194. இது ஒன்று மட்டும் நீங்கள் ஆர்டிக்கிள் 105 மட்டும் படிச்சிட்டிங்கன்னா இதோட நீங்கள் 89 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ ஈஸியாக நீங்கள் இதை போட்டுடலாம். அதுக்கடுத்து ஆர்டிக்கிள் 110 சரிங்களா. ஆர்டிக்கிள் 110 மணி பில் பற்றி வந்து சொல்லுது. பண மசோதா, அதாவது நாடாளுமன்றத்தை தாக்கல் பண்ணக்கூடிய பண மசோதா பற்றி ஆர்டிக்கிள் 110 சொல்லுது. முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள். இந்த 110ஓட ஒரு 89 நீங்கள் கூட்டினீங்கன்னா அப்படியே 199 சரிங்களா. இந்த ஆர்டிக்கிள் 110 அப்படின்றது நாடாளுமன்றத்தில் இருக்கிற பண மசோதா பற்றி வந்து பேசுது. ஆர்டிக்கிள் 199 அப்படின்றது மாநிலங்களில் இருக்கக்கூடிய பண மசோதா பற்றி வந்து பேசுது சரிங்களா. அதுக்கடுத்து ஆர்டிக்கிள் 111 என்ன சொல்லுது, ஒரு பில்லு வந்து பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க, தாக்கல் பண்ணி அது வந்து ஓட்டிங்லாம் போய் அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்றப்ப அதுக்கு பிரசிடென்ட் வந்து அதுக்கு சைன் பண்ணுவாங்க. அது பிரசிடென்ட் சைன் பண்ணுற வரைக்கும் அது பில்லாக தான் வந்து இருக்கும். பிரசிடென்ட் சைன் பண்ணாங்க அப்படின்னா தான் வந்து அது வந்து ஆக்டாக வந்து மாறும் சரிங்களா. அதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் 111. அதே மாதிரி இதோட நீங்கள் ஒரு 89 ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 200. இதே மாதிரி கவர்னர் சைன் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு மசோதாக்கும் வந்து பில்லுக்கும் வந்து கவர்னர் சைன் பண்ணுவாங்க. அது அவங்க எப்படி சைன் பண்ணணும், அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்கிறது இந்த ஆர்டிக்கிள் 200 சரிங்களா. இந்த ஆர்டிக்கிள் 200 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சில மாநில சட்டமன்றங்கள்லாம் நீங்கள் வந்து கவர்னர் வந்து எத்தனை நாட்குள்ளே ஒரு மசோதாவுக்கு வந்து அவர் வந்து கையெழுத்து போடணும், அதை பற்றி வந்து பார்லிமெண்ட்டில் சட்டம் இயற்றுறதுக்காக நீங்கள் எல்லாருமே ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றுங்க, மாநிலங்கள் சட்டம் நிறைவேற்றுங்க அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் பல மாநிலங்களுக்கு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் அதில் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். அப்போ நீங்கள் இந்த ஆர்டிக்கல் 111 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 111 நீங்கள் 111 மட்டும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் 89 நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 கிடைக்கும் சரிங்களா. அப்போ நீங்கள் இது ஒன்றை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பேசுது அப்படின்றப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி வந்து பேசும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா. இது வந்து நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து அதே மாதிரி தான் ஆர்டிக்கிள் 123 இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ் டியூரிங் தி ரெசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது பாராளுமன்றம் கூடாத டயத்தில் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றப்ப பிரசிடென்ட்டுக்கு அந்த அதிகாரம் வந்து இருக்குது. அவசர சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவசர சட்டம் கொண்டு வர முடியும். இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நம்ம இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் ஒரு சட்டம் கொண்டு வர அவசர சட்டம் கொண்டு வர அப்படிங்கிறப்ப அதனுடைய காலம் வந்து ஒரு 6 மாத காலங்களுக்கு அவர் ஒரு அவசர சட்டம் அவர் கொண்டு வர முடியும். அதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் 123 சரிங்களா. அதே மாதிரி கவர்னர் இதே மாதிரி ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடியும். அதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் 213. இப்போ 123
இந்த 1, 2 இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா 2, 1 அப்படின்னு வரும். அதுக்கடுத்து 3 நீங்கள் அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 1, 2, 3 அப்படிங்கிறது பிரசிடென்ட் பற்றி வந்து சொல்லுது. 2, 1, 3 அப்படிங்கிறது கவர்னர் பற்றி வந்து சொல்லுது. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்டிகல் 163 பிரசிடென்ட்டுடைய பவர் அதை பற்றி சொல்லுது. அவர் அந்த அவசர சட்டம் கொண்டு வரதை பற்றி வந்து சொல்லுது. ஆர்டிகல் 213 அந்த மாநில ஆளுநர்கள் அவங்க அவசர சட்டம் கொண்டு வரதை பற்றி இந்த ஆர்டிகல் வந்து சொல்லுது. சரிங்களா? அதுக்கடுத்து ஆர்டிகல் 124 இது வந்து சுப்ரீம் கோர்ட் அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அதுக்கடுத்து அதனுடைய கான்ஸ்டிடியூஷன் அதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 124. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 2 நம்பர் மட்டும் திருப்பி போட்டிங்க அப்படின்னா 1, 2 அப்படிங்கிறது இங்கே 2, 1 அப்படின்னு வந்துடும். அப்போ 1, 2, 4 வந்து சுப்ரீம் கோர்ட் பற்றி சொல்லுது அப்படின்னா 2, 1, 4 வந்து ஹை கோர்ட் பற்றின்னு சொல்லுது. அவ்வளோதான். ஆர்டிகல் 2, 1, 4 அப்படின்றது தேர் வில் பி அ ஹை கோர்ட் ஃபார் ஈச் ஸ்டேட். ஒவ்வொரு மாநிலங்களையும் உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கம் அதை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 214. ஸோ அவ்வளோதான். ஈஸியாக நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த காணொலி நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இது உங்களுக்கு தேர்வில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ இந்த குறுகிய நேரத்தில் நீங்கள் எவ்வளோ ஆர்டிக்கல் நீங்கள் மெமரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஆர்டிக்கல் நான் வந்து சொல்லியிருக்கேன். 30 ஆர்டிக்கல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் படிச்சிங்கனாவே இன்னொரு ஆர்டிக்கல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஈஸியாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். 30 ஆர்டிகல்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு முறை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஷெடியூல்ஸ் அந்த அட்டவணைகள் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து சிட்டிசன்ஷிப் அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் பார்த்தோம். அதுக்கடுத்து பிஎம்டபிள்யூன்னு சொல்லக்கூடிய அந்த லோக்சபா செஷன்ஸ் அதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து ரிட்ஸ் அந்த பேர் ஆணைகள் அதுக்கும் நம்ம ஒரு சின்ன ட்ரிக் வந்து பார்த்தோம். மறுபடியும் நீங்கள் ஒரு 2 முறை இந்த காணொலி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதில் இருக்க எல்லாமே நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? பாலிட்டி அப்படின்றது ரொம்ப ஜாலியான பாடம். பாலிட்டி மட்டும் இல்லை, படிக்கிறது அப்படின்றதே வந்து சுகம் தான். இப்போ நம்ம யூபிஎஸ்சிக்கு படிக்கிறோம், இந்த தேர்வுக்கெல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப யாருமே நம்மளை வந்து வற்புறுத்தலை, நீ வந்து படித்தே ஆகணும் அப்படின்லாம் யாரும் சொல்லலை. நம்ம யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலை. பட் வாய்ப்பு எல்லாருக்கும் சம வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்படுது. நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு சில சின்ன ட்ரிக்லாம் வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணுவோம். டல்லாக ஃபீல் பண்ணுறப்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சு நம்மளை மோட்டிவேட் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப இலக்கை நம்மளால் ஈஸியாக வந்து அடைய முடியும். ஸோ அதுக்கு ஒரு நல்லா இருக்கும், ஒரு மோட்டிவேட்டாக இருக்குன்றதுனால சின்ன அந்த ட்ரிக் வந்து நான் வந்து கொண்டு வந்தேன். இது வந்து பிடிக்குது அப்படின்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா பாடங்களுக்கு இப்போ பாலிட்டிக்கு கொடுத்துருக்கோமோ, அதுக்கடுத்து ஜியாகிரஃபி கொண்டு வரலாம், ஹிஸ்ட்ரிக்கு கொண்டு வரலாம். ஸோ நிறையா பாடத்துக்கு கொண்டு வரலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம். இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சின்னு டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சு தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் போயிட்டு சர்ச் பாக்ஸில் யூபிஎஸ்சின்னு டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சு தமிழ்னு போட்டிங்கன்னா நம்ம பேஜ் வரும். கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா போஸ்ட்லாம் நம்ம இன்ஸ்டாவில் வந்து போடுறோம். அதுக்கடுத்து டெலகிராம்லேயும் உங்களுக்கு முக்கியமான யூபிஎஸ்சி அப்டேட்ஸ் இந்த வீடியோ லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து டெலகிராமில் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே உங்களுக்கு லிங்க் வந்துருக்கு, கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது யூபிஎஸ்சி சார்ந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நான் வந்து கால் பண்ணுவேன், இல்லைனா மெசேஜ் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த காணொலியில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.